ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகு எடுத்துருக்கோம். முதல்ல சட்டியை அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு, தேங்காய் எண்ணெய் கடுகு இட்டுட்டு தேவையான வத்தல், கொஞ்சம் தேங்காய் சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம சதைச்சி வச்சுருக்க பூண்டையும் போட்டுட்டு அதை கொஞ்சம் பொன்னிறமாக வதக்குறோம். அது வதங்கி வந்த அப்புறம் தேவையான 2 கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்குற வரைக்கும், நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போ வெங்காயம் வதங்கிட்டு, இப்போ நமக்கு தேவையான நம்ம கடலை வேக வச்சு ஒரு 4-5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இதில் இப்போ தேவையான நம்ம வத்தல் பொடி, அடுத்து கொஞ்சம் மல்லித்தூள், அடுத்தது நம்ம அதை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சிக்கன் பவுடர் எடுத்துருக்கோம், சிக்கன் மசாலா போட்டு, அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா சட்டியில் வதக்கி விட்றோம், அந்த பச்சை ஸ்மெல் மாறுற வரைக்கும். அது நம்ம வேக வச்ச கடலையில் கொஞ்சம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி அது கூட சேர்த்துருக்கோம், இதுக்குன்னா கிரேவி கொஞ்சம் கட்டியாக வர்றதுக்கு. ஸோ நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலாவும் குக்கருக்குள்ளாடி சேர்த்து போட்டுட்டு தேவையான உப்பெல்லாம் போட்டுட்டு கொதிக்க விட்றோம். ஒரு 2 விசில் வச்சுக்கும்போது ரெடி ஆகிடும். இல்லைன்னா இது குக்கரில் வச்சு கொதிக்க விடலாம். ஸோ உங்களுக்கு தேவையான கடலைக்கறி ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.